கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் மிகவும் அன்புடனே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே. பரிசுத்த வேதாகமம் நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் துன்பங்களை அனுபவித்த நீதிமான சன்மார்க்கனுமாகிய யோபு தன்னுடைய துன்பத்தில் இருக்கும் பொழுதே அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று அவன் சொல்லுகிறான். ஆக இந்த நாளில் நாங்கள் பாடப்போகும் 5 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு நமக்கு இருக்கும் ஆசையை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க நமக்கு இருக்கும் ஆசையை பற்றி சொல்லுகின்ற பாடல்கள். நேசிக்கிறேன் இயேசுவே, உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன், நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே எனும் பாடலை நாங்கள் பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். இயேசையா உம் பாதம் பணிந்தேன். மீண்டும் ஒரு முறை. பரிசுத்தமே
பாடல். நாங்கள் இந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். முடியுமா இருந்தால் முழங்காலில் இருப்போம். சகோதரர் ஞான பிரகாசம் அவர்கள் முன்னால் வந்து மேடையிலே இந்த கர்த்தருடைய கரங்களில் இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். நாங்கள் முழங்கால் படியில் இருந்த சிந்தையோடு கூட எங்கள் கண்களை மூடி தலையை சாய்த்து பாதம் பணிந்து என்னாலும் போற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடைய சிந்தனைகளை கொண்டு செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற உன்னதமான மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னாலும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கொள்வதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர்கள். இப்படியாய் அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே என் இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு என் இருதய கதவை திறந்தருளுங்கள். இப்படியாய் ஒவ்வொருவருக்கும் அந்த இருதய கதவை திறந்து கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை மகத்துவங்கள், உன்னதமானவர், வல்லமை உள்ளவர் என்பதனை அறிந்து கொள்வதற்காக பாடல் வாயிலாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து துதிப்பதற்கும் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். இணையதளம் மூலமாய் இணைந்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய விசுவாச பிள்ளைகளோடு அவருடைய உண்மைத்தன்மைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அவர்களும் தங்கள் இருதயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உன்னதத்திலே இருக்கிறார் என்ற துதியோடு கூட இந்த பாடல் வேளையிலும் இப்படியான மிகுதியான வேளையிலும் இணைந்து கொள்வதற்கு தடங்கள் இன்றி இணையதளத்தில் கலந்து கொள்ள அவர்களையும் வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட்டத்தை வழிநடக்கிற சகோதரனோடு கூட இருந்து அவையின் துணியினால் பாடல்களை வெளிப்படுத்திருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஞானத்தை அறிந்தவர்களாய் அந்த பாடல்களோடு கூட நாங்கள் இணைந்து பாடலுடைய கருத்துக்களை அறிந்தவர்களாய் நேர்த்தியாய் கிரமமாய் பாடுவதற்கு வழிநடத்துங்கள். உதவியாய் இருக்கிற இசைக்கருவிகள் இசைக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து வழிநடத்துங்கள். விசேஷமாக பரத்திலிருந்து உன்னுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியதான என்னுடைய மந்தமான செவிகளை திறந்தருளுங்கள். உன்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனோடு கூட இருந்து என்னுடைய இருதயங்கள் ஆழங்களிலே ஊடுருவி செல்ல உன்னுடைய வார்த்தையை வழி நடத்துமாறு ஜெபிக்கிறேன். இப்படியாக துதி கனம் மகிமை யாவற்றைக்கும் பாத்திரராக இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற நாமத்தினாலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். நன்றி சகோதரனே. நாங்கள் அனைவரும் மீண்டுமாக எழுந்திருந்து அடுத்த பாடலை நாங்கள் பாடுவோம். நின் முகத்தை காட்டும் எனக்கு நீரொளியாய் பணிந்து துணிக்க இத்தனை தயவு என் பால் என் பரணி எத்தனை பாவமோ மன்னித்து மறந்தி. நாங்கள் அனைவரும் எழுந்திருந்து உற்சாகமாக இந்த பாடல்களை நாங்கள் பாடுவோம். It
அந்த நேசரின் நேச முகத்தை காண்பதே எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அந்த பூமானை காண இங்கே எத்தனை பேருக்கு ஆசை? ஆகிய நாங்கள் அமர்ந்த வண்ணமாக உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையா, என்றைக்கு காண்பேனோ. இந்த ஆசையுடனே நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் ஒரு விசேட பாடலுக்கும் செவி கொடுக்க இருக்கின்றோம். ஆகிய நாங்கள் உற்சாகமாக இந்த பாடலின் வரிகளை தியானித்து நாங்கள் பாடுவோம். நாங்கள் சற்று ஓய்வெடுத்து ஒரு விசேட பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செவி கொடுக்க போகிறோம். சகோதரி பிரேசி அவர்கள் தங்களுடைய விசேட பாடலை எங்கள் முன்னால் பாடுவார். அவர் பாடும் பொழுதும் கூட அந்த பாடலின் வரிகளை நாங்கள் கவனித்துக் கொள்வோம்.
நன்றி சகோதரி, மிக அருமையாக அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல்களின் வரிகளை கவனித்தால் மிகவும் அருமையான வரிகள், யதார்த்தமான வார்த்தைகள். அடுத்து நாம் பாடப்போகும் பாடலிலும் கூட அப்படி அதே கருப்பொருள் அமைந்திருக்கிறது. வாழ்க்கையின் யதார்த்தமும் விசுவாசியின் எதிர்பார்ப்பும், வாழ்க்கையின் யதார்த்தமும் விசுவாசியின் எதிர்பார்ப்பும் பற்றிய பாடல் தான் நாங்கள் அடுத்து பாடப்போகின்றோம். இது பொதுவாக சிலர் இது மரண வீடுகளிலே பாடும் பாடல்களவா என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் மறிக்கும் முன்பே இந்த பாடலை கேட்போமே, பாடுவோமே. வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் விசுவாசியின் எதிர்பார்ப்பையும் சொல்லுகிற பாடல். காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். நாங்கள் அனைவரும் எழுந்திருந்த இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். எதிர்பார்ப்பு அது நாம் நின்றவாறு இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகின்றோம். என் நேசர் தன்முக ஜோதி அதே அல்லால் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆம், இந்த உலகத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கும் காலத்தில் நாம் இருளில் இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கும் அந்த அறிவாகிய ஒளியே நம்மை பிரகாசிக்க செய்கிறது. ஆகிய அந்த நேசருடைய முக ஜோதியே அல்லாமல் எங்களுக்கு இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆக எப்படி நாம் இருளில் இருக்கும் நாம் அந்த வெளிச்சத்தை காண்பது என்பதை செய்திக்கூடாக நாங்கள் கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக நாங்கள் எழுந்த வண்ணம் ஆனந்தமே பரமானந்தமே எனும் பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே
சந்தோஷமாக ஆனந்தமாய் பாடுவோம். ஆனந்தமே அமர்ந்து கொள்வோம். அந்த ஆனந்த பாக்கிய எதிர்பார்ப்புடனே கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். சகோதரன் சித்திரவேல் அவர்கள் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் எங்கள் வேதாகமங்களிலே ஏசாயாவின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதத்திலே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதத்திலே பார்த்து கொள்ளுங்கள். 5 வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் வேதங்களை பார்த்து கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்து இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, முதல் நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக காணப்பட்டாலும் அதில் தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம், இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தின் மேல் அவருடைய ஒளி பிரகாசித்தது என்று. இந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆண்டவருடைய மனிதர்களை கொண்டு
இந்த மிகப்பெரிய சுவிசேஷத்தை ஆதி முதல் தேவன் அறிவித்து கொண்டே வந்தார். எங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக ஆதாம் ஏவாள் காலத்திலே அவருடைய இருவரும் செய்த அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தினாலே முழு மனித சமுதாயமும் பாவத்துக்கு உள்ளானது. அந்த பாவம் எப்படி என்றால், மனிதன் சதாகால மரணத்துக்கு போகும் அளவுக்கு அந்த பாவம் மிகுதியாக இருந்தது. அந்த பாவம் ஏதேன் தோட்டத்தோடு முடியவில்லை. அது தொடர்ந்து வந்து தேவனுடைய வெளிச்சத்தில் இருந்து, தேவனுடைய வெளிச்சத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய வெளிச்சத்திலே வைத்து பராமரிக்கப்பட்ட மனிதர்களை பாவம் ஆண்டு கொண்ட பொழுது, இந்த பாவத்துக்கு விமோசனமாக ஆண்டவர் ஆதி முதல் பல காரியங்களை செய்து வந்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தீர்வாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பழி செலுத்துவது, இப்படியான ஆசாரிப்பு கூடாரம் என்றும் பல காரியங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வந்தார். ஆனால் சில சமயங்களிலே ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார், இந்த மனித குலத்தை பூமியிலே இருந்து முற்றாக அழித்து விட வேண்டும், இவர்கள் இனி தேவையே இல்லை என்றும் ஆண்டவர் சில சமயங்களிலே தீர்மானம் எடுத்தார். ஆனாலும் அவர் எடுக்கிற தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது எங்கேயோ ஒரு மனிதன், அப்படி அல்லாவிட்டால் எங்கேயோ ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த ஆண்டவருக்கு என்று அந்த வெளிச்சத்திலே, ஆண்டவருடைய வெளிச்சத்திலே வாழ்ந்த பல குடும்பங்கள், ஒரு சில மனிதர்கள் பூமியிலே இருந்தார்கள். ஆனால் அவர்களின் நிமித்தம் ஆண்டவர் சில சமயங்களிலே எல்லாத்தையும் அழித்துவிட்டு, எங்களுக்கு தெரியும் நோவாவினுடைய கதையில் கூட, லோத்துவின் கதையில் கூட சோதோம் குமாராவை அழித்தார். லோத்து என்றும் அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். அந்த நோவா என்கிற காலத்திலே ஜலப்பிரளயத்திலே முழு உலகத்தையும் அழித்தார். அந்த நோவாவின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். எங்கேயோ ஒரு மனிதர்கள் ஆண்டவருக்கு என்று ஒரு இடத்திலே இருப்பார்கள். அதை ஆண்டவர் கண்டுபிடித்து அந்த மனிதனை மூலியமாக திரும்பவும் இந்த மனித குலத்துக்கு சமுதாயத்துக்கு, இந்த மனித சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கோ, இந்த மனித சமுதாயத்தை நாளுக்கு நாள் வளர்ந்து தேவனுக்கு என்று ஒரு ஜனக்கூட்டத்தை தேர்ந்தெடுப்பதோ, தேவன் அதை தொடர்ந்தும் செய்து கொண்டு வந்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஏசாயாவின் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது மரண இருள் தேசத்தை மூடிக்கொண்டது. மரண இருள் அதென்றால் இந்த சதாகால மரண இருள் மனிதர்களுக்குள் வந்தது. ஆனால் காலம் கடந்து செல்ல மனிதர்கள் இப்படியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார், இந்த பூமிக்கு தேவனுடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்று. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த இருள் எப்படி என்றால், எங்களுக்கு தெரியும், நாங்கள் வேதத்தை அறிந்தவர்கள், வாசிக்கிறவர்கள் எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட கடைசி தீர்க்கதரிசிக்கு பிறகு ஒரு 450 வருஷம் இந்த விசேஷமாக இந்த தேசங்கள் இஸ்ரவேல் தேசங்கள் மற்றும் அந்த சூழ்ந்திருந்த தேசங்களிலே தீர்க்கதரிசிகள் அல்லாமல் 450 வருஷம் அந்த தேசங்கள் இருளிலே இருந்தது. கடைசி தீர்க்கதரிசிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் 450 வருஷங்கள் இடைவேளை இருந்தது. ஒரு இருளான தேசங்கள், இருளான காலங்கள் இருந்தது. கொஞ்சம் நஞ்சு காலங்கள் அல்ல, 450 வருஷம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு தலைவன் இல்லை, ஒரு கடவுள் இல்லை, எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். இருள் முழுக்க சூழ்ந்து கொண்டது. அப்பத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அந்த வருஷங்கள் கடந்து போன பிறகு
அந்த பெரிய வெளிச்சத்தை இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இது ஆதியிலே தேவன் வைத்திருந்த திட்டம். இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும், தனக்கென்று ஒரு குழு, தனக்கென்று ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் அதை செய்தார். யோவானிலே நாங்கள் வாசித்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதுதான் வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மனம் திரும்புதல், ரட்சிப்பு பற்றி நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இந்த மனம் திரும்புவது என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம். நாங்கள் மெதுவாக எங்கள் வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த வசனங்களை நாங்கள் தியானிப்போம். ரெண்டாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் தேவனுடைய சொரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர்களாகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, 10வது வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அதுதான் இரட்சகர் என்கிற நாமம். அந்த நாமம் இரட்சகர், நம்முடைய இரட்சகர், உங்களையும் என்னை ரட்சித்த இரட்சகர். சற்று நான் யோசித்து பார்ப்போம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்தால், நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அது நிச்சயம். அவர்தான் இரட்சகர். இரட்சகர் என்று சொல்லும் பொழுது இருளிலே இருக்கிற அந்த மரணத்தை, சதாகால மரணத்தை நோக்கி செல்கிற ஒரு மனிதனை மீட்டெடுத்து அவனை ஒரு புது மனுஷனாக மாற்றி அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து அவனை கொண்டு வருவது தான் இந்த இரட்சகருடைய வேலை. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நாங்கள் இதில் பாருங்கள், இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது. அவருக்குள் என்றால் அவருக்குள் தான் இந்த உலகத்தின் மனிதர்களுடைய ஜீவன் இருந்தது. அவர் கையில் தான். அவருக்கு தேவையான பொழுது வேணும்னா அவருக்கு ஒரே நொடியில் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஒன்றுமே வேணாம், நான் தனியாக இருக்கிறேன், தேவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாரும் அவசியம் இல்லை. அவர் தேவாதி தேவன், யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டார், யாருக்கும் அவருக்கு உதவி செய்யவும் முடியாது. ஆனால் அவர் அழித்து தனியாக அவருக்கு வாழலாம். ஆனால் அவர் பாருங்க, அவருக்குள் அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்குள் ஒளியாக வந்தது. அந்த ஒளியிலே வாழுகிற மனிதர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யார் தன் பாவங்களை அறிக்கை செய்து பாவத்தை உணர்ந்து அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அது நரகம், சதாகால மரணம். இன்றைக்கு
நிறைய இடங்களில் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இருளில் இருந்து மனிதர்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு தள்ளாடி கொண்டு இருக்கிறார்கள், தடுமாடி கொண்டு இருக்கிறார்கள், வழி தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், உங்கள் வேதத்தில் பார்த்து கொள்ளுங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். பாருங்கள், இந்த அருமையான வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம்மை சந்திச்சிருக்கிறாரா? என்ன சொல்கிறது? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்மை சந்தித்திருக்கிறது. இப்பொழுது இந்த வேளையிலே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நொடியிலே அந்த அருணோதயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வந்திருக்கிறார், உங்களையும் என்னையும் சந்திக்கிறதுக்கு. நீங்கள் யாராவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக, அவர்தான் இந்த உலகத்தின் ஒளி, அவர்தான் இந்த உலகத்தின் ராஜா, அவர்தான் என் இரட்சகர், என் ரட்சிப்பின் தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒளி உங்கள் இருதயத்துக்குள் பிரவேசித்து அதை பிரகாசிக்க செய்கிறது. என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவனுடைய படைப்பு, அவருடைய சிருஷ்டிப்பு. அவர்தான் இந்த எங்களுடைய சரீரத்துக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், வேற யாரும் கிடையாது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தாலும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் நிலைமையை முற்றுமாக மாற்றி அமைக்க அவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் முன்பு சொன்னது போல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவருக்கு என்று மனிதர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவருக்கு என்று அந்த மனிதர்கள் இந்த தேவனை அறிவிப்பார்கள். அறிவிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்னப்படுவார்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க, தேவனுடைய வார்த்தை என்பது நம்ம தலையில் ஐஸ் வச்சு நம்மளை கூல் பண்ணி நம்மளை நிறைய ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இராமல், தேவனுடைய வார்த்தையை பற்றி வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சம்மட்டியாகவும் பட்டயமாகவும் தான் காணப்படுகிறது. சம்மட்டி என்றால் அடித்து உடைக்கக்கூடிய, ஒரு பாறங்கல்லை அடித்து உடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி பட்டயம் என்று சொல்லும் பொழுது உருவ குத்தக்கூடியது. தேவ வசனம் என்பது நம்மளை நம்ம தலையில் ஐஸ் வச்சு நம்மளை கூல் பண்ணி நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்மளை அப்படியே குளிராக வச்சு அப்படி வறுக்கிற வசனமாக இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தை குத்துறதா இருக்கணும். தேவ வசனம் போதிக்கப்படும் பொழுது விசுவாசிக்கோ அவிசுவாசிக்கோ அந்த வசனம் இருதயத்தில் குத்தப்படாவிட்டால் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்க. நாம் இருக்கிற இடம், நாம் இருக்கிற நிலைமை மோசமான நிலைமை என்று தெரிஞ்சு கொள்ளுங்க.
ஏனென்றால் தேவனுடைய வசனம் போதிக்கப்படும் பொழுது என்ன சொல்லுது? அந்த ஒளியானது இருளை பற்றி கொள்ளவில்லை, அது இருளை மேற்கொண்டது. இருளை மேற்கொள்கிறதா தான் தேவனுடைய வசனம். அதுக்காக இருளில் நடக்கிற தேசங்கள் என்று பார்க்குறோம். ஏசாயாவின் புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம் இல்லையா? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தோம். இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படி என்றால் அந்த 450 வருஷம் இந்த ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிரகாசித்தார். நாம் கூட அப்படித்தான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருளிலே நடக்கிறீர்கள் என்றால், கடவுள் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, கடவுள் என்று ஒருத்தர் இல்லை, இந்த உலகம் எல்லாம் இயற்கையாகவே உண்டாகினது, மனிதர்களும் அப்படித்தான் இயற்கையாகவே உண்டானது. இன்னைக்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பரிணாமவாதத்தை விசுவாசிக்கிறார்கள், இதுவரைக்கும் விசுவாசிக்கிறார்கள். இன்னைக்கு விஞ்ஞானத்தை நம்பி வாழுகிற மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே தீர்மானங்களை எடுக்கிற மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானத்தை படிக்கலாம், அதை பார்க்கலாம், ஆனால் அதை விசுவாசிக்கக்கூடாது. ஆனால் வேதத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க, அதை விசுவாசிங்க. ஏனால் வேதத்தில் சொன்னது சொன்னபடியே நடக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது எந்த மாற்றமும் எந்த தாமதமும் கிடையாது. ஆண்டவர் குறித்த காலங்களில், ஆண்டவர் நியமித்த காலங்களில் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும். அது நடக்கும் நிச்சயமாகவே. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று நிச்சயமாகிவிட்டது. அதுக்கு என்ற மாற்ற கருத்தும் கிடையாது. உங்களை அந்தகாரத்துக்கு கொண்டு போக, சதாகால மரணத்தில் கொண்டு போக இந்த லோகாதிபதி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இருளிலே நடக்காமல், சதாகால இருளை நீங்கள் போயிட்டு சதாகால மரணத்தை சந்திக்காமல், அந்த ஒளி உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. லூக்காவில் நாங்கள் வாசித்தோம். அந்த அருணோதயம் நம்மளை சந்திச்சிச்சு. எங்கே சந்திச்சிச்சு? இன்னைக்கு சில சமயங்களில் பாவ அறிக்கை பண்ணாமலே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவ அறிக்கை பண்ணதே கிடையாது, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாவத்தை பற்றி யாரும் எனக்கு போதிக்கவும் கிடையாது. ஒருத்தர் சொல்ல, பிரதர் நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்க, தம்பி நீ பாவம் செஞ்சுருக்கிற, நீ பாவத்தில் வாழ்கிற, நீ தாய் தப்பம் வயிற்றில் பிறக்கும் பொழுதே, தாய் வயிற்றில் பிறக்கும் பொழுதே நீ பாவி, உன் பாவத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. சும்மா சொன்னாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. நானும் பெருசாக ஒன்றும் மனம் திரும்பி கதறி அழுந்து கூத்து கும்மாலை போட்டு கீழே பிறண்டு உருண்டு என் பாவத்துக்காக மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு தலையில் வாரிக்கிட்டு நான் பாவி, எனக்கு ஒருத்தரும் இல்லை, நான் அனாதி ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் நான் மனம் திரும்பலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன். எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? அந்த அருணோதயம் என்னை சந்தித்தது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார், சந்திக்க வருகிறார். நாம் சந்திக்க வரும் பொழுது இவர்தான் ஆண்டவர், இவர்தான் கர்த்தர், இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர், என்னை பிரகாசிக்கக்கூடிய ஒளி இவர்தான் என்று நம்பினது மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் முழுமையான ரட்சிப்பை கொடுத்தார். ஏனென்றால் ஒன்று, ஆண்டவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட வேண்டும். அப்படியான வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது இருதயத்தை குத்தப்பட வேண்டும். இருதயம் நம்மளுக்கு இருதயத்தின் வார்த்தை இருதயத்தில் குத்தப்படாட்டி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நாங்கள்
நாம் என்ன செய்யணும்? தனியாக வீட்டில் போயிட்டு நாம் என்ன செய்யணும்? எங்களை நாங்கள் சோதித்து அறிந்து கொள்ளணும். எத்தனையோ பிரசங்கங்கள் வந்து நிறைய கேட்கலாம், நிறைய உபதேசங்கள் கேட்கலாம், நிறைய வேதத்தில் இருக்கிற அடுக்கடுக்கான அடுக்கு மொழியை போல எடுத்து 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 வேதத்தை பிரசங்கம் பண்ணலாம், பேசலாம். ஆனால் மனிதனுடைய இருதயத்தில் அது குத்தப்படாட்டி, மனிதனுடைய இருதயத்தில் அது பேசப்படாட்டி காற்றில் அடித்து கொண்டு போகிற வார்த்தைகளாக மாறிவிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களோடு இடைப்படுகிறார், உங்களோடு பேசுகிறார், வருகிறார், உங்களை பார்க்கிறார். அந்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக அந்த சதா கால மரணத்திலிருந்து உங்களை ஆண்டவர் மீட்டுக்கொள்ளுவார். அந்த ஒளி உங்களை சந்தித்திருக்கிறது. அது இப்பமே இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில், இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சந்தித்திருக்கிறார். இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது வேதத்தில். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் எங்கள் வேதத்திலே. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்கப்படுவான் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தில் இருந்து, அவன் செய்த அநியாயம், அவன் பிறப்பின் அநியாயம், அவன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சில சமயங்கள் நம்ம சொல்லலாம், தலையெழுத்தை மாற்றவே முடியாது, நான் பிறக்கும் பொழுது நான் கொண்டு வந்த இந்த தலையெழுத்து, நான் சாகும் வரைக்கும் இந்த தலையெழுத்து இருந்துக்கிட்ட தலையெழுத்தை மாற்றி அமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுடைய தலையெழுத்தையும் என்னுடைய தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவரே நமக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். அவரை நாங்கள் விசுவாசித்தால், அவரை நம்பினா மட்டும் போதும். ஆண்டவரே நீர்தான், ஆண்டவரே நீர்தான் அவர் என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு நம் இருதயங்களில் அந்த ஒளியை வீசுவதற்கு, அந்த பிரகாசிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எங்களை நாங்கள் தாழ்த்துவோமா? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் எங்களை இருதயத்தை குத்துறதாக வார்த்தையாக பேசும் ஆண்டவரே என்று அவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் பேசுவார். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேசம் இருளிலே மூழ்கி கொண்டது. ஆனால் நீர் வந்து இந்த உலகத்தை 2000 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலியமாக எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தினத்தில் செய்தியை கேட்ட யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, அவர்களோடு இடைப்படுங்க, அவருடைய உள்ளங்களிலே பேசுங்க. வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். தங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீரட்ட காலநிலையில் கூட ஆண்டவரே ஒரு சிலரை நீர் கொண்டு வந்தீர். ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் அமக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலநிலை எங்களுக்கு சீரமைத்து கொடுத்தபடியினாலே, அதே போல் இங்கு இருந்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கூட நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்ற ஒரு தமிழ் மொழியிலான சுவிசேஷ கூட்டம் மறுபடியும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இந்த இடத்தில் நடைபெறும். அதற்கும் உங்களை வரும்படியாக நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.